ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தாங்கன்னா வாழைப்பூ பொரியல் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். அது எண்ணெய் சூடானதுக்கப்புறமே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்குமே நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை எடுத்துக்குவோம். அதை போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டுக்குவோம். அதையும் போட்டு நல்லா ஒரு கிளறிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை எடுத்து நம்ம பேனில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமே அப்படியே அதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மஞ்சள் தூளையும் தட்டி வச்சுருக்க சீரகத்தையும் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா மிக்ஸ் ஆகணும்ல. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்குவோம். ஊற்றினதுக்கப்புறமே அதை நம்ம மூடியை போட்டு நல்லா வேக வச்சுருவோம். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுருவோம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கிட்டத்தட்ட நம்ம ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தலை அப்படியே மேலே ஆப்பில் தூவி விட்டு அப்புறம் என்ன நான் பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்து நான் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். செமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.